Hi friends, welcome to Guidely JAIIB யூடியூப் சேனல் தமிழ். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலிமா நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம இந்தியன் எக்கானமி இந்தியன் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம 2 பார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் பார்ட்டு. இதில் வந்து என்னென்னா 2 பார்ட்ஸில் வந்து மாடியூல் ஏ அண்ட் மாடியூல் பி கவர் பண்ணியிருந்தோம். இது தேர்ட் பார்ட்டுன்றனால மாடியூல் சியோட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ரீசெண்டாக உள்ள மே 2025 கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து பார்த்து அதில் உள்ள கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் தி ஏரியாஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் பத்மநாபன் கமிட்டி. ஸோ பத்மநாபன் கமிட்டி வந்து பத்மநாபன் கமிட்டி வந்து எந்த இதை வந்து பத்மநாபன் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரெவ்யூ பேங்க் சூப்பர்விஷன். சரிங்களா? ஸோ நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன கமிட்டி அப்படின்றத நம்ம பார்த்துலாம். Indian banking sector reforms have aimed at making the Indian financial sector efficient, competitive and stable. ஸோ டு ஓவராலோட அந்த பேங்கிங் செக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து வேரியஸ் கமிட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் கீழே. ஸோ அதில் வந்து கமிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கமிட்டி ஆன் மானிட்டரி பாலிசி 1985. சரிங்களா? சக்கரவர்த்தி கமிட்டி வந்து எதாவதுனா மானிட்டரி பாலிசிக்காக கொண்டு வரப்பட்டது. நரசிம்மன் கமிட்டி கமிட்டி 1 கமிட்டி 2 அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 கமிட்டி இருந்துச்சு. அது கமிட்டி 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்சியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் 1991. அதாவது போஸ்ட் 1991 தான் என்னென்னா லிபரலைசேஷன் ஆகுது. ஸோ அதில் ஃபைனான்சியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து நரசிம்மன் கமிட்டி. நம்ம எஸ்டர்டே கொஸ்டின்ஸுக்குள்ள நம்ம பார்த்துருந்துருப்போம். நரசிம்மன் கமிட்டி வந்து ஃபைனான்சியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டதுன்ட்டு. அடுத்து பத்மநாபன் கமிட்டி வந்து 1996 இதுக்காக பண்ணால் ரிவ்யூ பேங்க் சூப்பர்விஷன், பேங்கிங் சூப்பர்விஷனை வந்து அதே மாதிரி நான் 2 கமிட்டி கொஞ்சம் இல்லையா, நரசிம்மன் கமிட்டி 1, நரசிம்மன் கமிட்டி 2. நரசிம்மன் கமிட்டி 1 வந்து 1991, இது வந்து 2 வந்து 1998 கொண்டு வரப்பட்டது. இன்னொரு கமிட்டி என்னன்னா RH கான் கமிட்டி ஆன் ஹார்மோனைசேஷன் ஆஃப் ரோல் ஆஃப் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேங்க்ஸ், இது வந்து 1998 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ கமிட்டி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, the threshold limit on deposits of 14 banks being nationalized in 1969. ஸோ 1969 தான் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் நடக்குது. அது வந்து 14 பேங்க்ஸ் வந்து அப்போ வந்து நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டெபாசிட் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஆன்சர் இஸ் அப்போ வந்து 50 crores தான் வந்து லிமிட்டாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா நம்மளோட இந்தியன் ஃபேஸஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியன் எக்கானமி அப்படின்னா அது வந்து ஒரு 4 ஃபேஸஸாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு முன்னாடி. அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸு என்னென்னா 1947 to 1991, அதாவது லிபரலைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும், இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்து லிபரலைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். அதான் வந்து செகண்ட் ஃபேஸு. தேர்டு ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் லிபரலைசேஷன். சரிங்களா? லிபரலைசேஷனுக்கு அப்புறத்துலேருந்து 2010 வரைக்கும். ஃபோர்த்து வந்து போஸ்ட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008-9 பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு இல்லையா, குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து சொல்லுவோம் போஸ்ட் குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் 4 ஃபேஸஸ் வந்து நம்மளோட ரிஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி வந்து 4 ஃபேஸஸில் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் வந்து எப்போன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் இந்த இயர் 1770. ஸோ நம்மளோட பேங்கிங் ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கு முன்னாடி வந்து ட்ரேடர்ஸ் கையில் தான் வந்து அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து இருந்திருக்கு. மெர்ச்சன்ட்ஸ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து அப்போ வந்து இருந்திருக்கு ஃபினான்ஷியல் சிஸ்டம். பேங்கிங்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் தான் வந்து 1770 ஃபஸ்ட்டு ஆன பேங்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1906 இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி டு சொல்லி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அது எப்பவும் இருக்குது. 1906 வந்து நம்ம அது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்புறம் இந்த ஃபேஸஸில் தான் வந்து நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இந்த 4 ஃபேஸஸ் தான் நீங்கள் பிரிச்சிடலாம். இந்தியன் எக்கானமி வந்து நீங்கள் 4 ஃபேஸில் வந்து நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேங்க்ஸ் வந்து இருந்திருக்கு. விச் வாஸ் அரௌண்ட் 600. அதாவது பாருங்கள் 600 பேங்க்ஸ் கிட்ட வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்லேயே வந்து இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து
அதோட ஆரிஜின் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் கல்கட்டா 1806 வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு கொண்டு வரப்பட்டது தான். லேட்டராக 1955 தான் வந்து அது எஸ்பிஐன்னு சொல்லி பேர் மாற்றுவாங்க. இம்பீரியல் பேங்காக இருந்திருக்கும் அது. ஒரு 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் கொண்டு வந்து இம்பீரியல் பேங்கை தான் வந்து 1955 எஸ்பிஐயாக வந்து மாற்றிருப்பாங்க. அப்புறம் அதே ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 1875 என்னன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் வந்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா. ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கோங்க. அது பிஎஸ்சி வந்து ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டர்புலன்ஸ். ஏன்னா ரெகுலேஷன்ஸ் அப்போ கிடையாது. ரெகுலேஷன்ஸ் இல்லாதனால நிறைய டர்புலன்ஸ் நடந்திருக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில். ஸோ அப்போ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் வந்து ஹில்டன் யங் கமிஷன், பிரிட்டிஷ் பீரியடில் ஹில்டன் யங் கமிஷன் கொண்டு வரப்பட்டது தான் வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935. சரிங்களா. அதுக்கப்புறமா தான் ஆர்பிஐ நேஷனலைஸ் ஆயிருக்கும். எப்போனா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1949 சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஃபேஸு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து செகண்ட் ஃபேஸு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து நிறையா சோசியலி நம்ம வந்து சோசியல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரெடிட்னாலே வந்து எல்லா இதுக்கும் கிடைக்கிறது, எல்லா செக்டர் ஆஃப் இதுக்கும் கிடைச்சிருக்காது. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கோ இல்லை பெரிய பெரிய முதலாளிகளுக்கோ தான் வந்து அந்த கையில் தான் வந்து அந்த இருந்துச்சு. அந்த கிரெடிட்டு, அந்த ஃபார்மல் ஃபினான்ஷியல் இதுன்றது வந்து அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஸோ சோசியல் டெவலப்மெண்ட்டுக்காக தான் வந்து நிறையா வந்து நம்ம பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி நிறையா வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா. அப்போ தான் வந்து ஓகே ப்ரைவேட் செக்டரோட பேங்கிங்கில் வந்து பப்ளிக் செக்டர் ஆக்கணும்னு சொல்லி தான் நேஷனலைஸ் பண்ணது. சரிங்களா. எஸ்பிஐ வந்து 1955 நம்ம வந்து பார்த்தோம். ஸோ த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஃபார் டெபாசிட் ஃபார் பேங்க்ஸ் பீயிங் நேஷனலைஸ் இன் 1916 வந்து 50 crore. அதுக்கப்புறம் 1969 14 பேங்க்ஸு, 1980 வந்து 6 பேங்க் வந்து நேஷனல் இருக்குது. அப்போ வந்து 200 crore வந்து இருக்குங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1969 வந்து 14 பேங்க்ஸ் நேஷனலைஸ்டு. அப்போ வந்து 50 crore டெபாசிட் லிமிட்டு. 1980 வந்து ஒரு 6 பேங்க்ஸ், அனதர் 6 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 200 crore வந்து டெபாசிட் லிமிட் இருந்திருக்கு. சரிங்களா. மெனி பேங்க்ஸு, அலகாபாத் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இது எல்லாமே வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 states that a banking company cannot employ or managed by a managing agent. ஸோ எந்த செக்ஷன் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து சொல்லுது பேங்கிங் கம்பெனி வந்து ஒரு cannot be employ or can be managed by managing agent கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆன்சர் பி, செக்ஷன் 10. சரிங்களா. ஸோ வித் ரிகார்ட்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேங்கிங் கம்பெனி, செக்ஷன் 10 provides as follows: a banking company cannot employ or be managed by a managing agent. So it cannot employ any person who has been adjudicated insolvent or having committed by a criminal court of law, who is a director of any other company other than the subsidiary of the banking company, a not-profit company who is engaged in any other business or occasion whose term of operation is not more than 5 years at any one time, whose total remuneration or its part takes. ஸோ இந்த இதில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் மேலே கிரிமினல் கேஸ் இருந்தால் அவரை வந்து நம்ம டேரக்டராகவோ இது பண்ண முடியாது. வேற கம்பெனியோட டேரக்டரை வந்து இதுக்கும் சேர்த்து பார்க்குற மாதிரி அதை போட முடியாது. ஸோ அதெல்லாம் தான் இந்த செக்ஷன் 10 தான் வந்து வித் ரிகார்ட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பேங்கிங் கம்பெனி வந்து செக்ஷன் 10 வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது வந்து செக்ஷன் 10 சொல்லுது. சரிங்களா. ஸோ மெர்ஜர் ஆஃப் விச் அமங் த ஃபாலோயிங் பேங்க்ஸ் டுக்ஸ் பிளேஸ் வித் தி பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கூட எதாவது மெர்ஜ் பண்ணாங்க. விஜயா அண்ட் தேனா. சரிங்களா. ஸோ தேனா பேங்க் தான் ஆன்சரு. இந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து தேனா பேங்க்கும் விஜயா பேங்க்கும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி பேங்க் ஆஃப் பரோடான்னு ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட எதாவது மெர்ஜ் பண்ணாங்க. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ப்ளஸ் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா.
ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா மெர்ஜ் ஆச்சு. அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் கூட வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட வந்து ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும். கனரா பேங்க்கும் வந்து சிண்டிகேட் பேங்க் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்தியன் பேங்க் வந்து அலகாபாத் கூட பேங்க் ஆயிடுச்சு. சரிங்களா? Which among the following is are correct sources of long-term funds for development financial institution in India? ஸோ டெவலப்மெண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட லாங் டேர்ம் ஃபண்டு அதுக்கான சோர்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஃபண்டிங் ஆர் கேபிட்டல் இன்ஃபியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட். கரெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து அமௌண்ட் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது மார்க்கெட் பாரோயிங்ஸ். கரெக்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்யூரிட்டிஸ் பாண்ட் மூலியமாவோ வந்து கடன் வாங்குவாங்க, மார்க்கெட் பாரோயிங்ஸு. தேர்டு வந்து லோன்ஸ் அண்ட் கிராண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், ஏடிபி. கரெக்ட். இவங்ககிட்ட இருந்து வந்து வாங்கலாம். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் டி வில் பி தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்துடலாம். டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஒன்றும் இல்லை, இந்த சிட்பி நபார்டு மாதிரி தான். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எஸ்பிஐ, கனரா பேங்க், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து ஒரு லாங் டேர்ம் கிரெடிட் அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா தேர் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு லிமிட்டட் தான். அது எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னா, அவங்க பப்ளிக்லேருந்து வாங்குற டெபாசிட்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் லிமிட்டு தான் கொடுக்க முடியும். பட் ஆனால் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மாக நடக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அது கம்ப்ளீட் ஆகி அது ஆப்ரேஷ்னலாக ஆகிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இவங்களோட கமர்ஷியல் பேங்க்ஸ்னால, நார்மல் கமர்ஷியல் பேங்க்ஸ்னால கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இதுக்குன்னு செப்பரேட் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க ஸ்பெஷலி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க அண்டு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கான அந்த இவங்க வந்து கிரெடிட் கொடுப்பாங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்கு அந்த சோர்ஸ், இவங்களுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரெக்டாக வந்து கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பட்ஜெட்டில் வந்து சர்டன் அமௌண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்க நான் சொன்ன மாதிரி டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் மூலிமா வந்து மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் பாரோன்னா வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், ஏடிபி, ஐஎஃப்சி, இது மாதிரி வந்து இவங்ககிட்ட இருந்து வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Which among the following are the recommendations of R and Malhotra committee? ஸோ மல்ஹோத்ரா கமிட்டின்றது யாருன்னு பார்த்தா இன்சூரன்ஸ் செக்டரை பண்ணது, இன்சூரன்ஸ் செக்டரோட ரிலேட்டடாக வர்றது மல்ஹோத்ரா கமிட்டி. சரிங்களா? இப்போ மல்ஹோத்ரா கமிட்டி என்னென்ன சொல்லிக்காருன்னு பார்ப்போமா. இன்சூரன்ஸ் செக்டரை வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக 1993 ஒரு கமிட்டி செட் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னா மல்ஹோத்ரா யார் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர், ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்தவர் முன்னாடி. சரிங்களா? ஸோ 1994 அந்த கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் செக்டரில் என்னென்ன நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் ஸ்டேக் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டு பி brought down to 50%. சரிங்களா? அப்போ நமக்கு இன்னும் 80% சொல்லியிருக்காங்க. அப்போ இது இன்கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கரெக்ட். சரிங்களா? இது வந்து 50%. Government should take over the holdings of GIC, General Insurance Company, and its subsidiaries so that these subsidiaries cannot access independent corporations. Okay. All the insurance companies should be greater freedom to operate. அடுத்து காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரைவேட் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வரணும். எப்படி வந்து ப்ரைவேட் பேங்க்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸையும் இன்சூரன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மீடியம் பெய்டப் கேபிட்டல் 100 crores இருந்தால் நம்ம வந்து உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ கம்பெனி ஷுட் டீல் இன் போத் லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் த்ரூ ஏ சிங்கிள் என்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா ஒரே கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸும் விற்கக்கூடாது, ஜென்ரல் இன்சூரன்ஸும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஸ்பிஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது, எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது. இப்போ எஸ்பிஐ இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ப்ராடக்ட்டும் ஒரே கம்பெனி கீழே அவங்க விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் அதுக்கான வந்து அர்த்தம். சரிங்களா? போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஷுட் பி அலோவ் டு ஆப்ரேட் இன் தி ரூரல் மார்க்கெட். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரூரல் மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ரூரல் மார்க்கெட் கரெக்ட். ஜிஐசி அண்ட் சப்சிடிஸ் ஆர் நாட் டு ஹோல்ட் மோர் தேன் இன் 5% இன் எனி கம்பெனி. இதுவும் கரெக்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும் பாருங்க, அது மேண்டட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எல்ஐசி to be reduced from 75 to 50%. GIC and subsidiary should not hold more than 5% in any company. ஸோ அதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 2 and 3 தான் வந்து கரெக்டு. சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து ஆர்என் மல்ஹோத்ரா கமிட்டி இன்சூரன்ஸ் செக்டருக்காக பண்ண ரெக்கமெண்டேஷன்ஸ். சரிங்களா? ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் பேங்க் வாஸ் நேஷனலைஸ்ட் இன் ஜூலை 1969? ஸோ இதில் வந்து எந்த பேங்க் வந்து 1969 வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 டைமில் வந்து நேஷனலைஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து 1969, இன்னொன்று வந்து 1980. ஸோ அது டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலகாபாத், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சிண்டிகேட், யூகோ, யுனைடெட் பேங்க், யூனியன், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க், தேனா பேங்க். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து 1969 ஆனது. அப்போ ஆன்சர் என்ன? தேனா பேங்க். சரிங்களா? 1969 ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், விஜயா பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ 2012 அரௌண்ட் 2012 தான் வந்து இந்த மாதிரி இந்த மெர்ஜர்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெர்ஜர்லாம் நடந்திருக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பேங்க் 1980 வந்தது, எந்த பேங்க் 1969 வந்தது அப்படின்ட்டு. Which among the following statements is correct with respect to non-scheduled banks அப்படின்ட்டு. ஸோ ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு, நான் ஷெட்யூல்டு. ஸோ ஷெட்யூல்டுனா ஆர்பிஐயோட செகண்ட் ஷெட்யூலில் இன்க்ளூட் ஆகிற பேங்க். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது என்னென்ன எதுலாம் வந்து கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஷெட்யூல்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஷெட்யூல்டு பேங்க் வந்து இந்த செக்ஷன் வராது. நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு, இது கரெக்டு. தே ஆர் நாட் எலிஜிபிள் டு பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் கிளியரிங் ஹவுசஸ். ஸோ இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் 2 and 3 நினைக்கிறேன். ஸோ ப்ராட்லி கிளாசிஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு, நான் ஷெட்யூல்டு. ஷெட்யூல்டு பேங்க்ஸ் என்னன்னா ஆர்பிஐயோட செகண்ட் ஷெட்யூலில் இன்க்ளூட் ஆயிருந்தால் அதுவும் ஷெட்யூல்டு. ஸோ அப்போது paid up capital and raised funds must be at least 5 lakhs in order to qualify as a scheduled bank. ஸோ ஷெட்யூல்டு பேங்காக ஒரு பேங்க் வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அதோட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 5 lakhs இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்பிஐ கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ ஷெட்யூல்டு பேங்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில இதை என்ஜாய் பண்ணலாம். அவங்க என்ன அப்படின்னா, தேர் எலிஜிபிள் டு பாரோ ஃப்ரம் ஆர்பிஐ அட் பேங்க் ரேட் அண்ட் அப்டைன் மெம்பர்ஷிப் இன் கிளியரிங் ஹவுசஸ். மணி பாரோ பண்ணிக்கலாம் பேங்க் ரேட்டில். சரிங்களா? அதே மாதிரி அவங்க பட் சர்டன் ரெகுலேஷன்ஸையும் அவங்க வந்து மீட் பண்ணணும். என்னென்னா இந்த ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட்ஸ், சிஎல்ஆர், எஸ்எல்ஆர், இதெல்லாம் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஷெட்யூல்டு பேங்க் வந்து ஃபர்தர் டிவைடட் இன்டு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அண்ட் ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை ரெண்டும் பிரிக்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்னு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க் கமர்ஷியல் பேங்க்கு, ப்ரைவேட் செக்டர் கமர்ஷியல் பேங்க்கு, ஃபாரின் பேங்க்ஸு, லோக்கல் ஏரியா பேங்க்ஸு, ஆர்ஆர்பிஸு, டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் தான் டிஃபரன்ஷியேட்டட் பேங்க் சொல்லுவோம். ஸோ ஷெட்யூல்ட்லேயே 2 டைப் இருக்குது, கமர்ஷியல், கோஆபரேட்டிவ்னு சொல்லிட்டு. கமர்ஷியலில் வந்து பப்ளிக் செக்டரு, ப்ரைவேட் செக்டரு, ஆர்ஆர்பி, லோக்கல் ஏரியா பேங்க்ஸு, ஃபாரின் பேங்க்ஸு, டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ் வருது. சரிங்களா? கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்துடும். சரிங்களா? நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் தான் they are not listed in the second schedule of RBI Act. The minimum capital requirement வந்து governed by section 11(1) of the Banking Regulation Act 1949. சரிங்களா? whereas the capital requirement of scheduled banks வந்து section 42 of 6. இதுதான் டிஃபரன்ஸு. செக்ஷன் வந்து நான் ஷெட்யூல்டுக்கு வந்து செக்ஷன் 11, இது ஷெட்யூல்டுக்கு வந்து செக்ஷன் 42. சரிங்களா? The non-scheduled banks are not eligible. Non-scheduled banks வந்து they are not eligible to borrow from the RBI. சரிங்களா? அதுக்கப்புறம் they are also not eligible to become members of clearing houses. கிளியரிங் ஹவுஸ்னா என்ன? செக் கிளியர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவங்க மெம்பர் ஆக முடியாது. சரிங்களா? ஸோ இதான் டிஃபரன்ஸ் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்க்கும் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்க்கும். Which among the following are the salient features of the amendment to the Chapter 3 of RBI Act 1997? So RBI Actல ஒரு Chapter 3 of B எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா NBFCs பற்றி பேசியிருக்கு. அதில் உள்ள salient features அமெண்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்றத அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்த்துடலாம். ரெகுலேட்டரி ஓவர்சைட் பை RBI ஆன் NBFCs. சரிங்களா? So amendments to the RBI Act 1997 bestowed to regulate the and supervise NBFCs. So amendments to the RBI Act என்னன்னா 1997ல they are RBI தான் வந்து அந்த பவர் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் வந்து NBFCs. சரிங்களா? ஸோ it is mandatory for an NBFC to obtain a certificate of registration from RBI and to maintain a minimum level of net owned funds.
ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஒரு என்பிஎஃப்சி புதுசாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஆர்பிஐட்டிருந்து வாங்கணும். அவங்க குறிப்பிட்ட லெவல் ஆஃப் நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட், and it is required that deposit taking NBFC maintain a certain percent of assets in unencumbered approved securities சொல்லியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்பிஎஃப்சியில் வந்து 2 டைப் இருக்கும். டெபாசிட் டேக்கிங், நான் டெபாசிட் டேக்கிங் 2 இருக்குது. சரிங்களா? ஸோ டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் அசட்ஸ் இன் அன்என்கம்பர்டு அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸில் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ஆல் என்பிஎஃப்சிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கிரியேட் ஏ ரிசர்வ் ஃபண்ட் அண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஏ சம் விச் இஸ் நாட் லெஸ் தென் 20% ஆஃப் தேர் ப்ராஃபிட்ஸ் எவ்ரி இயர். ஒரு ரிசர்வ் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அது கரெக்டாக என்னன்னு பார்த்துருவோம். Requiring all NBFCs to create reserve fund and to transfer a sum which is not less than 20% of the profits. Yes, correct. அதுவும் கரெக்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கண்டிஷன்ஸ். ஒரு என்பிஎஃப்சி வந்து உள்ள வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸு. ஸோ ஆல் த 3 ஆர் கரெக்டு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ இதில் வந்து நம்ம டெபாசிட் டேக்கிங், நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சின்னு சொன்னோம் இல்லையா, 2 டைப்பு. அந்த டெபாசிட் டேக்கிங்குமே வந்து ஆர்பிஐ கேனாட் டேக் அ டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஆர்பிஐ கேன் ஒன்லி டேக் டேர்ம் டெபாசிட்ஸ் மட்டும்தான். டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சியாகவே இருந்தாலும் அவங்க டிமாண்ட் டெபாசிட்ஸை எடுக்க முடியாது. ஒன்லி டேர்ம் டெபாசிட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்களா? மேட்ச் தி ஃபாலோயிங் இன் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் மேனர். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். ரெகுலேட்டரி பாடிஸ் பார்த்தீங்கன்னா the institutes that regulate the financial products. சரிங்களா? ஏ வந்து 3. நான் இன்டர்மீடியரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து கேரக்டரைஸ்டு பை லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? ஃபார்மல் ஃபைனான்சியல் சிஸ்டம்ன்றது ஆர்கனைஸ்டு. நான் இன்டர்மீடியரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் தட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் எய்ட் டு கார்பரேட் கஸ்டமர்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஏ வந்து 3, பி வந்து 4. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சரு. இதை நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபைனான்சியல் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேசிக் டைப் இருக்குது. இன்ஃபார்மல் சிஸ்டம், ஃபார்மல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபார்மல் சிஸ்டம்னு என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து வட்டிக்கு விட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்ஃபார்மல் சிஸ்டம் தானே. அவங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? இவ்வளோ தான் வட்டிக்கு விடணும், இல்லை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்கணுன்ட்டு அவங்களாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்போது அதெல்லாம் தான் வந்து இன்ஃபார்மல் இதில் வரும். சரிங்களா? அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரொசீஜரு, லேக் ஆஃப் ரெகுலேஷன்ஸு, லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு, டிரான்ஸ்பரன்சி, லோ டிஃபால்ட் ரேட்ஸு. சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவல் மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் வந்து இவங்களாம் தான் வருவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார்மல் ஃபைனான்சியல் சிஸ்டம்ன்ற என்னது? அவங்க அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும், இன்ஸ்டியூஷனாக இருக்கும், ரெகுலேஷன் ஒன்று இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும், ரெகுலேட்டரும் ஒன்று இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அது யார்? நம்ம பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க எல்லாமே வந்து ஃபார்மல் ஃபைனான்சியல் சிஸ்டம். சரிங்களா? அதான் ரெகுலேட்டர்ஸ்னா இன்ஸ்டியூட் தட் ரெகுலேட் தி ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ். இன்டர்மீடியேட்ஸ்னா யாரும் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ். நான் இன்டர்மீடியேட்ஸ்னா யார் அப்படின்னா அந்த நபார்டு, சிட்பி, அவங்க தான் நான் இன்டர்மீடியேட்ஸ். சரிங்களா? ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் ஃபார்மல் ஃபைனான்சியல் சிஸ்டம்? இது ஏசி இப்போ தான் பார்த்தோம். மணி லெண்டர் வந்து இன்ஃபார்மல், ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் ஃபார்மல், நான் இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்மல். ஸோ 2 and 3 ஆப்ஷன் பி. சரிங்களா? Which among the following was the first phase of development of the Indian financial system? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா 4 ஃபேஸஸ். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னா பிஃபோர் 1947, இது 1947லேருந்து 1991. சரிங்களா? ஸோ இது 1991லேருந்து 2010. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தேட் வந்து போஸ்ட் குளோபல் கிரைசிஸ்.
So according to section 17, every banking company shall create a reserve fund and before declaring any dividend, transfer it to at least 20% of its profit each year. This is known as statutory reserve fund. சரிங்களா? ஸோ செக்ஷன் 17 வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்ட் பற்றி பேசுகிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஈச் பேங்கிங் கம்பெனி கிரியேட் a ரிசர்வ் ஃபண்டு அண்ட் பிஃபோர் டிக்ளரிங் எனி டிவிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அட்லீஸ்ட் 20% ஆஃப் இஸ் ப்ராஃபிட் எவ்ரி இயர். ஸோ எவ்ரி இயர் வந்து பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவாங்களா? ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்போது கவர்மெண்ட்டும் ஷேர் ஹோல்டர்ஸ், பப்ளிக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்படி டிவிடெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஃபிட்லேருந்து ஒரு 20% எடுத்து ஒரு ரிசர்வ் ஃபண்டில் போட்டு வைக்கணும். அந்த ரிசர்வ் ஃபண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்ட். இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பேசுது. சரிங்களா? Which among the following institution has not been established by the Reserve Bank of India? இந்த 4 இன்ஸ்டிடியூஷனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் எஸ்டாப்ளிஷ் படாத இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The answer is C, Industrial Finance Corporation of India. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ ஐடிபிஐன்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஐடிபிஐ பேங்க் இருக்குல்ல, அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஎஃப்ஐயாக தான் வந்து வந்தது. ஸோ அது எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்படின்னா டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக தான் எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக லாங் டேர்ம் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு இதுக்காக தான் ஆனது. பட் இப்போ அது பேங்க் நார்மல் கமர்ஷியல் பேங்க் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ எக்ஸிம் பேங்க்கு, நபார்டு எல்லாமே வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க்கு, சிட்பி இது எல்லாமே வந்து த்ரூ ஆர்பிஐ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மூலியமாக வந்து உருவாக்கப்பட்டது தான். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்றது இண்டிபெண்ட்டாக உருவானதுனால ஸோ இது வந்து ஆர்பிஐ கீழே வராது. Which among the following are the recommendations of நரசிம்மன் கமிட்டி 1? ஸோ நரசிம்மன் கமிட்டி வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி 2 இருந்துச்சு. 1992 வந்து ஒன்றும் 1998 வந்து செகண்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ 1992 வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Establishment of 4-tier hierarchy for banking sector with 3 to 4 large banks. Supervisory functions over banks and financial institutions to be assigned to the quasi-autonomous body sponsored by RBI. A phased reduction in SLR. இருக்கா ஆப்ஷன்ஸில்? இருக்கு. எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் phased achievement of 8% capital adequacy ratio. அதுவும் ஆப்ஷன்ஸில் இருக்கு. எஸ். Abolition of branch licensing policy. Yes, அதுவும் இருக்கு. ஸோ ஆல் ஆன்சர் வில் பி ஆல் 3. ஸோ இதான் வந்து நரசிம்மன் கமிட்டி ஃபர்ஸ்ட் இன் 1991 அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? Which among the following are the characteristics of deposit taking? நம்ம 2 பார்த்தோம் இல்லையா, 2 types, டெபாசிட் டேக்கிங், நான் டெபாசிட் டேக்கிங். First one வந்து NBFCs are allowed to accept renew public deposits. Yes, correct. They can accept repayable on demand. கிடையாது, நான் சொன்னேன் இல்லையா, demand deposits they cannot take. They can take only term deposits. Interest may be paid compound not shorter than monthly rest. Is correct. 1 and 3 is correct. The option will be C. So deposit taking, NBFCs na any company registered under Companies Act engaged in the business of loans and advances. ஸோ நம்ம பேங்க்கோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த வீடியோஸ்லேயே நம்ம ஒன் ஆஃப் த வீடியோஸில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங் நம்ம பார்த்துருப்போம். பேங்க்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுல அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் விச் இஸ் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் நம்ம பார்த்தோமா. எதனால் இவங்களால நம்ம என்ன என்பிஎஃப்சின்னு சொல்கிறோம்னா, தே கேனாட் டேக் தி டெபாசிட்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக் விச் இஸ் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸை வந்து இவங்களால வாங்க முடியாது. அதனால தான் இவங்க நான் பேங்கிங்னு சொல்கிறோம். டிமாண்ட் டெபாசிட்ஸ் இவங்களும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா தேர் ஆல்சோ பேங்கிங். ஓகேவா? ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸு பேங்கிங்க்கும் என்பிஎஃப்சிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இவங்க இருக்கிற டெபாசிட்ஸ் வந்து நமக்கு பேங்க்ஸ்ட்டை வந்து இருக்கிற டெபாசிட்டுக்கு வந்து டிஐசிஜிசி இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கும். பட் ஆனால் இதுக்கு வந்து கவர் ஆகிருக்காது. என்பிஎஃப்சி உள்ள டெபாசிட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இவங்க வந்து தே டூ நாட் ஃபார்ம் தி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் கூட இவங்க வரமாட்டாங்க. என்பிஎஃப்சிஸ் செக்கு அதெல்லாம் வந்து இவங்களால் இஷ்யூ பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி. சரிங்களா?
So NBFCs are allowed to accept and renew public deposits for a minimum period of 12 months and a maximum period of 60 months. Okay. ஸோ மினிமம் 1 year, மேக்ஸிமம் 5 years தான் வந்து அவங்க டேர்ம் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணணும். தே கேனாட் அக்செப்ட் டெபாசிட்ஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். ஓகே. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் மேபி பெய்ட் ஆர் காம்பவுண்டட் அட் ரெஸ்ட் நாட் ஷார்ட்டர் தேன் மந்த்லி ரெஸ்ட். சரிங்களா? ஸோ இதான் வந்து டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸோட ஃபீச்சர்ஸ். Which among the following is the percentage contribution provided by sponsor bank in the establishment of regional rural bank? ஸோ ஸ்பான்சர் பேங்க்கோட கான்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 50%, ஸ்பான்சர் பேங்க் 35, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15. சரிங்களா? இதுதான் வந்து இதோட கான்ஸ்டியூஷன், ஆர்ஆர்பியோட கான்ஸ்டியூஷன். எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1975 வந்துருச்சு. ஆர்ஆர்பி ஆக்ட் வந்து 1976. ஆக்ட் வந்து 1976, பட் இது எஸ்டாப்ளிஷ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1975 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சரிங்களா? ஸோ அந்த ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? authorized capital பார்த்துக்கோங்க 2000 crore. Which among the following is one of the developmental financial institutions? SIDBI நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். SIDBI is one of the developmental financial institutions. So development financial institutionன்றது என்னது? Mainly infrastructure projects for longer periods. ஏன்னா ஏன் வந்து பேங்க் வந்து லாங்கர் பீரியட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ண முடியல? இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடியாகி அதை அந்த ப்ராஜெக்ட் ஆப்ரேஷனலுக்கான தான் அதை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அவங்க திருப்பி கட்ட முடியும். இப்போ பேங்க்கால் வந்து எத்தனை வருஷம் வெயிட் பண்ண முடியும்? சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்குறது. ஸோ இதான் வந்து எவல்யூஷன், எப்படி வந்து பேங்க் வந்து இதாக இருக்குது அப்படின்றத பொறுத்து. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டிஎஃப்ஐ எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா வந்து 1948, இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்பிஐ கீழே வந்து இது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினில் பார்த்துருப்போம். அதுதான் வந்து 1948. ஐடிபிஐ, அப்புறம் ஈவன் ஐசிஐசிஐ இருக்கு பாருங்க, அதுவுமே வந்து ஒரு டிஎஃப்ஐயாக வந்து உருவானது தான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து மாடியூல் சி வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் 4ல் வந்து நம்ம மாடியூல் டி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பை காய்ஸ், தேங்க்யூ.